அம்மா பால். தீப்பெட்டி கொடுமா. இந்தாங்க. பாப்பா வீடு வாடகைக்கு வேணும். அம்மா ஒரு கட்டு கீரை எவ்வளவு? என்னம்மா? கட்டு ரூபாய்மா. என்னப்பா? வீடு வாடகைக்கு வேணுமா? என்ன வாங்க என்ன போயிட்டே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அடுத்த வாரம் ஆக போகுதுங்க. பக்கத்து வீடு தான் காலியா இருக்கு, வா காட்டுறேன். வீட்டை பாத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போற விவரமான புள்ளதான் நீ. அத பார், அதான் பெட்ரூமு, இதான் கிச்சனு. புருஷன் பொண்டாட்டி வாழ பொருத்தமான இடம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? வாடகை 300 ரூபாய், 3000 ரூபாய் அட்வான்ஸ். சம்மதமா? சரிங்க, இது அட்வான்ஸா வச்சுங்க, மீதி கொடுத்தன வரும்போது கொடுத்துறேன். தம்பிக்கு எங்க உத்தியோகம்? ஒரு கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கேன். இந்த பார் தம்பி, 4 நல்ல குடுத்தன இருக்கிற இடம் இது. நீ நல்ல பையன் நினைச்சுதான் உன்னை நம்பி வீட்டை விடுற. அப்படி இப்படின்னு தப்பு தண்டாவா இருந்த எனக்கு பிடிக்காது. ஜாக்கிரதை. ஐயோ பையன் அடிச்ச பணத்தை காணாரு. எவ்வளவு அடிச்சா சார்? இதே பணத்தை காணாமா? பணத்தை அடிச்சவன் பஸ்ல இருப்பா, நேரா ஸ்டேஷன். சார் சார் நான் இல்ல சார். சார் நான் இல்ல சார். சார் சத்தியமா திருந்திட்டேன் சார். முன்ன மாதிரி இல்ல சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். நான் முன்ன மாதிரி இல்ல சார். நான் இல்ல சார். சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார். ப்ளீஸ் சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். ப்ளீஸ் சார் அடிக்காதீங்க சார். சார் சார் சொல்றது கேளுங்க சார். ப்ளீஸ் சார் நான் திருடல சார். நான் அடிக்கல சார். என்ன வேணா செக் பண்ணிங்க சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் நான் சொல்றது கேளுங்க சார். என்ன வேணா செக் பண்ணிங்க சார். பாருங்க சார். இதே ரூட்ல எத்தனை நாய் போறேன் நானே. எனக்கு தெரியாது யார் யார் என்னன்னு. பணத்தை அடியாமல. சொல்றது கேளுங்க சார். பாருங்க சார். தல்ல. இவனை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு. தள்ளுங்க. வாடா. என்ன வஜர சொன்னாய்க்குண்ணே, நானும் ஓன் ஜாதி தான். உள்ள இருந்தா மாப்டி, வெளியே போனா யூனிஃபார்ம். 24 hours கவர்மெண்ட் சர்வீஸ் தாமா. ஏய் வாங்கடா. இந்தா. போங்க. மூஞ்ச பாரு. போடா. என்னடா அது மௌத்தார்கள்லாம் வச்சிட்டு இருக்க? எல்லாம் வாசிக்கிறதுக்கு தான். இங்க வாசி பாப்பா. என்னடா அது? இதாமா நம்ம டெக்னிக். சும்மா பாம்புக்கு மகுடி வாசிக்கிற மாதிரி வாசிச்சுனே இருப்பேன். வந்து நின்னு பான்னு பாத்துனே இருப்பான் பாரு. பொழுக்குன்னு ஒரே இறக்கு. அவ்வளவுதான். பையில இருக்கிற துட்டு வந்துரும், வவுத்துல இருக்கிற சோறும் வந்துரும். இந்த டெக்னிக்லாம் நமக்கு தெரியாதுப்பா. பசி எடுத்தா துண்ணணும், பாக்குற மாதிரி நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கணும், அவ்வளவுதான்.
இருக்கிறது 3000 ரூபாய். பசிக்குது, என்ன துண்ணலாம்? டீ பண்ண வாங்கலாமா? டீ பண்ணா இந்த பாச்சா பவர் சீப்பா நினைச்சுக்கின பாத்தியா? இத்தே துட்ட வச்சுக்கின்னு எம்மா தீனி தின்ன போறோம் பாரு. சும்மா ஐயா கையில சூப்பர் ஐடியாலாம் இருக்குதுமா. வா கிளம்பு. பரோட்டா இருக்கு, சிக்கன் இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது, ஆஃப் பாயில் இருக்குது, ஆம்லெட் இருக்குது. என்ன சார் சாப்பிடுறீங்க? பிரியாணி 1/2 பிளேட்டு, பரோட்டா ஒரு 6 எடுத்துக்கோ. முட்டையில அவிச்சது 2, அப்புறம் ஆபாயில் 3. சாப்ஸ் இருக்கா? இருக்கு. எடுத்துக்கோ. வறுத்துக்கறி எடுத்துக்கோ. சூடா இருக்கணும், காரமா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. சீக்கிரம் கொண்டு வா போ. சார் உங்களுக்கு? ஓகே. ஒரு ஸ்ட்ராங் டீ. சரி சார். அதையே கேக்குறீங்க. இப்ப என்ன பில்லு காசுரா? அப்படியே வையா. டேபிள் இருக்கிற பிளேட்ல முதல்ல ஐடியா. இவனா கண்ணு வச்சிட போறாயா? எடு எடு எடு. அசந்தம் நம்மளே காலி பண்ணிடுவோம். இந்தாமா உன் டீக்கு காசு. சூப்பர் டீமா. இருந்தாலும் நான் சொல்றேன், ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. இந்த ஹோட்டல்ல ஒரு டீ என்ன விலை? ₹1 தான் சார். பின்ன 55 ரூபாய் எழுதிக்கிற கிண்டலா? சார் இது அவர் சாப்பிட்டு பண்ண பில்லு சார். அவர் சாப்பிட்டதாவது இவர் சாப்பிட்டதாவது? நான் என்னயா சாப்பிட்டேன்? டீ தான் சாப்பிட்டீங்க. அது ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற ரீஜென்ட்டான பார்ட்டி ஆண்டியே நீங்க இப்படி நடந்துக்கிறீங்களா? ஏய் விடுறா. இதே வேற ஆளா இருந்தா என்ன உதார விடுவீங்க? ஏய் உன்னால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுடா. சரியான கில்மா பார்ட்டி ஆகுறியா நீ? யோ ஹோட்டல்ல நத்துறீங்க, யோகிமா நத்துங்க. மாமா என்னடா சூப்பர் ஐடியாடா. செம்ம தீனி தின்னாச்சு. ஏதுடா கேமரா? உனக்கு பின்னாடி ஒரு பார்ட்டி உட்கார்ந்து ஃபீலிங்களோட ஃபிலிம் காட்டிட்டு இருந்ததுல, சுட்டிட்டு வந்துட்டேன். அப்படி போடு. இத வச்ச வீட்டுக்காரன் ஒரு அஸ்தஸ்திரம் பாரு. என்னடா வீட்டுக்காரன் பரவாயில்லடா, அவன் வைஃப் தான் பேஜார் பாட்டி. காசு காசு நாளையும் ஏதாவது கேட்டான்னு வச்சுக்கோ, நம்மள ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே பார்ட்டி. ஆட்டம் என்னைய ஆட்டம். அவன் வந்துட்டான், ஆம்பளை தானே, போய் ஒழுங்கா வாடகை வாங்கிட்டு வாங்க. ஆம்பளையாங்கிற சந்தேகமே வந்துடுச்சா? காசோட வரேன். தள்ளு இப்படி. என்னங்கடா? அட வா நாத்த. எது அண்ணாத்தையா? சரி விடு, வா மாமு. மாமுவா? யாரா நீ? கெஸ்ட் நாத்த. ஹலோ மாமு. இனிமே இவர் இங்க தான் தங்க போறாரு. எப்படி? ஏண்டா 3 மாசமா வாடகை கட்டு மாடி ஏறி ஏறி பலகீனம் ஆயிடுச்சு. பணம் எங்கேன்னு என் பொண்டாட்டி என்ன ஏறிக்கிட்டு இருக்கா. இதுல இவன் வேறயா? இவன் மொழியே சரியில்லை. கள்ளனத்திறன் ஆடு மாதிரி இருக்கிறான். ஏண்டா நீயே ஒரு தண்டம், இதுல கெஸ்ட் தண்டம் வேறியா? கிளம்புங்கடா கிளம்புங்கடா. இவர் யாரு தெரியுமா? யார் மாம்பு? சி எவனாண்டா? எனக்கு என்னடா? ஊர்ல நல்லது கெட்டது எது நடந்தாலும் இவரைத்தான் பிடிப்பாங்க. இவர் படம் எவ்வளவு உள்ள இருக்குது தெரியுமா? பெரிய போட்டோகிராஃபர். வெய்யாலுமா? இந்த அசத்தை இரு இரு. இது அப்படி போய் தலைய வரையா. இங்க போஸ் கூட பார்க்கலாம். போதும் போதும், மூஞ்சிக்கு போதும். வா. ரெடி. பாட்டி இன்னொன்னு கேக்குது, எடுத்துருமா? வேணாம் வேணாம், பார்ட்டிய பல ஆங்கில போட்டு அஸ்தியாச்சு. நீ இங்கே அண்ணாத்த, நான் கீழே போட்டு லோ ஆங்கில எடுத்துன்னு வரேன். வாடா வா வா வா. நல்லா போட்டு லோவா எடுங்க.
என்னவே இங்க வாயேன். ஏன் கூட இதோ பாரு. ஆ? இரு கீழ்ச்சிராமன என்ன தில்லு இருந்தா என் பொண்டாட்டி குளிக்கும் போது டாப் அடிப்பேன் நீ உன்னை அடிக்காத நீ என்ன தப்பா நினைச்சிட்ட ஒரு போட்டோவுக்காக பாத்துட்டாப்பா இவரா என்ன பெருசுது? எப்ப போனாலும் சாவி குத்துன்னு போ சாவி குத்துன்னு போன்னு சொல்லுவியே, இந்த சமாச்சாரம் தானா? தப்பு மாமு. பார்த்தது பார்த்தாச்சு விடு. என்ன ரேஞ்சில பார்த்தாரோ அந்த ரேஞ்சுக்கு நஷ்டம் வாங்கிட்டு போயினேறேன். என்ன ரேஞ்சில பார்த்தானா? புல் ரேஞ்சில பார்த்துட்டாயா? பெருசு விவகாரம் பெருசா போயினே இருக்குது. வெளில தெரிஞ்சா அசிங்கமா போடும். எவ்வளவு துட்டு வச்சுக்கிற? மௌன பிச்சைக்காரன்டா. இந்தா போ போ. உங்க மூஞ்சிக்கோசரம் விட்டு போறேன். இல்லேன்னு வை மவனை டாட்டால கீழ்ச்சிடுவேன். ஏப்பா இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? ஏய் டில்லி பாபு, அவனை ஏன்பா கூப்பிடுற? அதான் எல்லாத்தையும் தாரம் வந்துட்டேனே. அப்ப கம்முன்னு இரு. என்னங்க? போற போக்குல வீட்டுல போட்டு கொடுத்துட்டு போயிட்டா போலக்குது. போ போ. என்ன என்னங்க? வந்துட்டம்மா. ஐயோ சப்படா. பைக் இருக்குது, பார்ட்டி ஓட்டவே மாட்டான்டா. ஐயோ நான் சொல்ல பார்ட்டி ஆண்ட எல்லாமே சீல் பிரிக்காத ஐட்டம் தான். இந்த பாரு டிவி இருக்குது ஓபன் பண்ணல, மிக்ஸி இருக்குது ஓட்டல, டேப் ரெக்கார்ட் இருக்குது ஆன் பண்ணல. இத பாரு வைஃப் இருக்குது. இத பாருமா, இன்னும் 6 மாசத்துக்கு வாடகை கீடகைன்னு வாய திறந்த மாமா லோங் இல்ல ஒன்னு எடுத்துருவோம். என்னங்க அது லோ ஆங்கிள்? அது நான் சொல்றேன். அது ஒண்ணு இல்லடி கண்ணா. வாடகை சாமர்த்தியமா கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு புறப்படுறீங்களா? அது பயம் இருக்கட்டும். இதெல்லாம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? நீ வாடா மச்சு. வீட்டுக்குள்ள ஆமா பூந்தா மாதிரி பூந்துட்டான்வா. வழிக்காத அண்ணா ஒண்ணு கொடுங்க. நீங்கம்மா தேவி ஒண்ணு கொடுங்க. சாந்தி ஒண்ணு கொடுங்க. ஆனந்த் ஒண்ணு கொடுங்க. யோ கான்ட்ராக்டர் கோணகலத்து குப்புசாமி குடியா? என்ன கோணகலத்து குப்புசாமியா? யோ என்ன கிண்டலா? யோ பட்டணத்துல பேரை சொல்லித்தான் டிக்கெட் வாங்கணும்னு எனக்கு தெரியும்யா. குடியா டிக்கெட்ட? காலங்காத்தால உன்னோட பெரிய பேஜரா போச்சு. இறங்கியா கீழே. கோணகலத்து குப்புசாமி குடியா? ஒரே ஒரு டிக்கெட்யா? அட சொன்னா கேளுங்க. என்ன கண்டத்துல இறக்கி விடுறீங்க? ஓ காட்ட புடிச்சு விட்டுறேன். மூஞ்ச பாத்தியா? காட்ட புடிச்சு விட்டுறேன். இறங்கியா? பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் படிச்சவங்க விவரமா நடந்துக்காங்கன்னு பார்த்தா விவரம் கிடத்தாம நடந்துக்கிறாங்களே. தம்பிகளா, கோணக்காலத்து குப்புசாமிங்கிறது எம்புட்டு பெரிய பேரு. அதுக்கு டிக்கெட்ட விஜுக்கு விஜுக்குன்னு கிழிச்சு கொடுக்காம வீட்டுன்னு இறக்கி விட்டு போயிட்டானே. நான் என்ன 4 இடம் போகாத ஆளா இல்ல காசு பணம் இல்லாத வெங்கம் பையலா? நாள் பூரா வேலை செஞ்சாலும் இந்த ஆளுக்கு 300 ரூபாய் பணம் தேருமா? என்கிட்ட எவ்வளவு இருக்கு தெரியுமா? உன்னைக்கு பத்த மாதிரி 30,000 ரூபாய் வச்சிருக்கேன். 30,000மா? பல பழங்கிற இருக்கிற இந்த பையில வச்சா பறிச்சுட்டு போயிடுவாங்கன்னு மட்டமான இந்த மஞ்ச பையில வச்சிருக்கேன். மச்சி சரியான ஊராண்டா. நீ பேச்சு கொடுத்துனேரு, நான் பின்னாடி போயிட்டு ஒரு அறுப்பு போட்டு வந்துடுறேன். பெருசு உள்ளூர்காரங்க எல்லாம் வெறும் உதார் பாத்தீங்க. உன்ன மாதிரி வெளியூர்காரங்க தான் ரொம்ப வேறேன். ஆமா என்ன பேர் சொன்ன? கேட்க ஆசையா இருக்கா? கோணகலத்து குப்புசாமி. தமாசான பேருப்பா. நான் பிறக்கும் போது எங்க ஆத்தாளுக்கு கழுத்து சுருக்கிக்கிச்சான். அதனால ஆசையா கோணகலத்து குப்புசாமின்னு பேரு வச்சு விட்டாங்க. நான் விவரமான ஆளு, என்ன யாரும் ஏமாத்த முடியாது. பெருசு அந்த கான்ட்ராக்டர் டியூட்டிக்கு புச்சா இருப்பான். பின்னாடி ஒரு பஸ் வரும், பேரை சொல்லி கேளு, பெருசு பெருசா கொடுப்பான். நீ வாடா மச்சி நம்ம போலாம். யோக்கியமான பசங்க, பார்த்து ஜாக்கிரதையா போங்கப்பா.
வயத்துக்கு வழியின்றி தினம் தினம் ஜனங்களும் துடிக்குதடா அட உழைச்சா மறுத்தவன் உதச்சா கொடுப்பான் வழி ஒண்ணு இருக்குதடா அட மயிலே மயிலே போடுன்னு கெஞ்சி கேட்டா இறகை போடுமா அட குயிலே குயிலே பாடுன்னு கெஞ்சி கேட்டா உடனே பாடுமா ஒரு ஜான் வயத்துக்கு வழியின்றி தினம் தினம் ஜனங்களும் துடிக்குதடா அட உழைச்சா மறுத்தவன் உழைச்சா கொடுப்பான் வழி ஒண்ணு இருக்குதடா மடையங்க இருக்கிற உலகம் இது தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் மடைகளை உடைக்கிற வழியும் எது புரிஞ்சுக்கிட்டோம் நாம் புரிஞ்சுக்கிட்டோம் யாராச்சும் ஏமாந்தா என் தோழனை ஜோராக பூசுத்து ராஜாதி ராஜாவா என் கூடவே ஓயாம ஊர் சுத்து காலம் கலிகாலம் நல்லவர்க்கு நஷ்டம் இன்னொருத்தன் காதில் கஷ்டம் என்ன உலகம் அட என்ன ஜனங்க சில்லறைக்கு இங்கிருக்கு செல்வாக்கு ஒரு ஜான் பயத்துக்கு வழியின்றி தினம் தினம் ஜனங்களும் துடிக்குதடா அட உழைச்சா மறுத்தவன் உதச்சா கொடுப்பான் வழி ஒண்ணு இருக்குதடா அட மயிலே மயிலே போடுன்னு கெஞ்சி கேட்டா இறகை போடுமா அட குயிலே குயிலே பாடுன்னு கெஞ்சி கேட்டா உடனே பாடுமா ஒரு ஜான் பயத்துக்கு வழியின்றி தினம் தினம் ஜனங்களும் துடிக்குதடா அட உழைச்சா மறுத்தவன் உழைச்சா கொடுப்பான் வழி ஒண்ணு இருக்குதடா பசிக்கிற நேரத்தில் நமக்கெனத்தான் தருமத்தை நியாயத்தை கடைபிடிச்சா அப்பாவி நீயானாவும் தரையில பத்தான மொழகாயடே பொல்லாத ஆளானா உன் மடியில வெப்பானே மாமூல நல்லபடி வாழ்ந்த காந்திக்கென்னாச்சு சுட்டு புட்டான் பாரு போயிடுச்சு மூச்சு அந்த வழிதான் ஒத்து வருமா நம்ம வழி இப்படித்தான் போவோமா ஒரு ஜான் வயத்துக்கு வழியின்றி தினம் தினம் ஜனங்களும் துடிக்குதடா அட உழைச்சா மறுத்தவன் உதச்சா கொடுப்பான் வழி ஒண்ணு இருக்குதடா அட மயிலே மயிலே போடுன்னு கெஞ்சி கேட்டா இறகை போடுமா அட குயிலே குயிலே பாடுன்னு கெஞ்சி கேட்டா உடனே பாடுமா ஒரு ஜான் வயத்துக்கு வழியின்றி தினம் தினம் ஜனங்களும் துடிக்குதடா அட உழைச்சா மறுத்தவன் உழைச்சா கொடுப்பான் வழி ஒண்ணு இருக்குதடா சார் சார் யாருங்க வீட்டுல சார் TN 094544 உங்க வண்டி தானே எஸ் நம்ம வண்டி தான் ஆனா விக்கிறதா இல்லையே நாங்களும் வாங்க வரல குடுக்க தான் வந்திருக்கோம் இந்த வீடு போட்டு செம்ம போல போலகிறானுங்கடா பாவண்டா சரியான தடடா நீ எவனோ டிக்கெட் வாங்கிட்டா மச்சி
தாத்தா. கிறிஸ்தவ பேரனுக்கு இந்து தாத்தாவா? உங்க சந்தேகம் எனக்கு புரியுது. இது பழைய சொந்தம். நாங்க வயிற்றுக்கு பயந்து மதம் மாறணும். சர்ச்சில் எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சது. கோதுமைக்கும் மக்காச்சோளத்துக்கும் ஆசைப்பட்டு மதம் மாறின குடும்பம்னு எங்க மேல அவர் கோவப்பட்டாரு. அப்புறம் கோவப்பட்டது பாவம்னு புரிஞ்சுக்கிட்டு எங்களை தேடி வரும்போது இப்படி பணத்தை பறி கொடுத்துட்டு அந்த அதிர்ச்சியிலே இறந்துட்டார். இன்னைக்கு இவளுக்கு பேசின கல்யாணம் பேசினபடியே நிக்குது. கர்த்தர் ஜன்னலை எல்லாம் திறந்து விட்டுட்டு கதவை மட்டும் மூடிட்டாரு. வெளிச்சம் வெளியே போக முடியல, இருட்டுன்னு உள்ள இருக்கவும் முடியல. உலகத்துல தைரியம் சொல்றதுக்கு 1000 கடவுள் இருக்கு. ஆனா உதவி செய்த ஒரு மனுஷனும் இல்ல. சர்ச்சுக்கு சொந்தமான வீடு, ஃபாதர் தயவுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பழகி போச்சு. 10 வருஷமா படுக்கையில கிடக்குற புருஷன், படிக்க வேண்டிய வயசுல வேலைக்கு போற பையன், கஷ்டப்பட்டு பழகி போச்சு. என் கூட பிறந்த பாவம் இவ்வளவு நினைச்சாதான். கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், வர்றோம். எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். நாம கொல்ல மட்டும் அடிக்கல, கொலைங்க செஞ்சிருக்கோம். பணம் தின்ன அருவருப்பு மனசை உறுத்துதுரா. மருந்து போட்டுக்கலாம். ஆஃபா ஃபுல்லா சொல்லு. இது போதையில திற வேதனை இல்ல, பொறுப்பா ஏதாவது செய்யணும். பொறுப்பாவா? என்னடா? மத வேறுபாடு இல்லாம மனசாட்சியோட வளர்ச்சி 60 வயசு வரைக்கும் ஆசையோட சேர்த்து வச்ச பணம் இப்படி ஒண்ணுத்துக்கு உதாம தண்ணி அடிச்சும் தம் அடிச்சும் தீர்த்துட்டோம். கல்யாணம் நின்று போன தங்கச்சி, கைகால் வழங்காத புருஷன், பட்டையில வேலை செய்யற பையன், அந்த குடும்பத்தை பார்த்தா பாவமா தெரியல உனக்கு? தெரியுது. தெரியுது இல்ல? அதுக்காக திருநது நாம தான் ஒத்துக்க முடியுமா? காசு தொலைஞ்சது, கிழவன் செத்தது, கல்யாணம் நின்னது ஏன்? நாம பிக் பாக்கெட்டா டுபாக்கூரா சுத்திட்டு இருக்கிறது எல்லாமே கடவுள் இருந்த எழுத்து. மனுஷன் நினைச்சு மாத்த முடியாதா? எழுத்து அது இது நீ என்ன சமாதானம் சொன்னாலும் அவங்க கஷ்டத்துக்கு நம்ம தானே காரணம். திருநன்னு ஒத்துக்கிட்டா கோர்ட்டு ஜெயிலு அது நமக்கு புதுசு இல்ல. ஆனா திருந்தனா குடும்பம், பாசம், குழந்தை, பந்தம் எல்லாம் நமக்கு புதுசுடா. செஞ்சத பாவம் ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணு கல்யாணத்தை செஞ்சு வைப்போம். பாவம் புண்ணியம் பாக்குறதே நம்ம தொழில பாவம்டா. திருடுறப்ப மாட்டுறத விட திருப்பி கொடுக்கறப்ப மாட்டுறவன் தான்டா அதிகம். வேண்டாண்டா. வேணும், மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல. மன நிம்மதிக்காக அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். செய்யறோம். நான் டெய்ஸிக்கு அண்ணன் மாதிரி கல்யாணத்துக்கு பணம் கொண்டு வந்து அவங்க தாத்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். தம்பி, காசு பணம்னு கர்த்தர் கிருபையில கடைசி வரைக்கும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணும் குறைச்சே இல்ல. நகரட்டு கல்யாணங்கிறது 4 பேர் பாக்குறதுக்கு தானே. வாழ வர்ற பொண்ணுக்கே நாங்க இவ்வளவு நகரட்டு போடுறோம். பிறந்த வீட்டு சீதனம்னு ஒண்ணும் போடலன்னா அக்கம் பக்கம் கேவலமா பேசும். சொன்னபடி சீர் செஞ்சா இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல எங்களை மன்னிச்சிருங்க தம்பி. வாடா டேய், வாடா. வர்றேங்க. இப்ப என்னடா பண்றது? நில்லுடா. டடடாய், டடடாய். ஐ இன்னா டகுலா பேசிக்கினா அந்த டானா தலையன் வரதட்சணா அது இதுங்கிறான். இன்னா தெனாவட்றா அவனுக்கு தல்லா தெரியாம பேசின போறானே.
அதான் டென்ஷன் ஆயிட்டேன். டபாத் கப்புன்னு அடிச்சுக்கினேன். அவன் நகைய வச்சு அவனுக்கு சீர் செஞ்சிடறான் பாரு. செம்ம சூடு கைடா நீ. டேய்ஸி, மாப்பிள்ளைக்கு செட்டில் பண்ண பணம்லாம் ரெடி பண்ணியாச்சு. பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு. வர்ற வெள்ளிக்கிழமை சர்ச்சில் ஜாம் ஜாம்னு கல்யாணம். ஏங்க என்ன பாட்டுங்க அது? கல்யாண பாட்டு வாசிக்கிறாங்க. டேய் டேய் நில்லுடா. டேய் நில்லுடா, ஓடாத. ஐயோ. வணக்கங்க. வணக்கம். அடிபட்டாதான் ஆண்டவன் ஞாபகம் வரும். கர்த்தருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? உதவி செய்ய வந்த தாத்தா பணத்தை பறி கொடுத்துட்டு உசுர விட்டுட்டாரு. விபத்துன்னு நினைச்சு நாங்களும் மறந்துட்டோம். அன்னஸ்தானத்துல நீங்க வந்தீங்க. பரம்பரையா எங்க வீட்டுல இருந்த நகை பறி போயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த பொண்ணை கட்டி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக எங்களுக்கு விருப்பம் இல்ல. மன்னிச்சிருங்க. வேற இடம் மாத்துங்க, நாங்க வர்றோம். ஏய், நீ டென்ஷன் ஆகி என்ன நடக்க போகுது? எல்லாம் விதிடா. அந்த பொண்ணு தலையில என்ன எழுதிருக்கிறானோ அப்படிதான் நடக்கும். விடு. நிறுத்துடா. புண்ணி என்ன போகட்டும்னு விட்டுறலாம். பாவண்டா. ஆண்டவன் எழுத்தா இருந்தாலும் அடிச்சு திருத்தலாம். தப்பு இல்ல. இப்ப என்னன்ற? அந்த மாப்பிள பேமானிய புடிச்சு மூஞ்சில 4 கோடி கீச்சி கட்டி வச்சலாங்கறியா? ஆமா. வாடா. இம்மா கைங்களோட சுத்துனதுனால தான் கல்யாணத்துல இருந்து கழட்டுக்கினியா? மாவனா ஒன்ன பீட்டர். வா, வந்து டெய்ஸி கழுத்துல தாலி கட்டு. கல்யாணமா? எங்க அப்பா தான் வேணான்ட்டார்ல. போங்கடா. கெட் லாஸ்ட். ஏய், வாடா. ஏய், கல்யாண மாப்பிள கை வைக்காத. போடாங்க. Hello? Police station? Yeah.
இன்ஸ்பெக்டர் நான் சொன்னேனே இவங்க 2 பேர் தான். டேக் தம் அவே. உங்களை பிடிக்கிறதே பெரிய வேலையா போயிடுச்சு. பிடிச்சு ஏத்துங்க வண்டியில. துட்ட சுட்டமா ஜூட்டு விட்டமான்னு இல்லாம பாசம் பந்தான்னு பழைய இடத்துக்கு இட்டாந்து விட்ட பாத்தியா? பேஜார்ரா நீ. ஏய் கேன ஆடுற. ஜாமீன்ல விட முடியாது. இதெல்லாம் மாமியார் வீடு நினைச்சுக்கினியா? ఏమ్రా బాగున్నావా కూసో కూసో ఏమిరా இன்ஸ்பெக்டர் புதுசு பெயில் ஆர்டர் வேணுங்கிறாரு. దీనికి ముందు ఎక్కడ ఉన్నావా? ఏయ్ ఒత్తురా. దీనికి మున్నాడి ఎక్కడ ఉన్నావో? ஜெயில வாடனா இருந்தாரு அண்ணாத்த. జైల్లో వాడరా? తమ్ముడు జైల్లో తినటానికి బ్రెడ్ పుడికటానికి బీడీ ఇస్తారు. ఇది పోలీస్ స్టేషన్. చాలా రాసియాన సర్కులు. ఇక్కడ 30 సారాయి కడ 7 బ్రాతల్ హౌస్ నాకే ఉంది. నాకు పోగ పోలీస్ మామూలే 30,000 రూపాయలు వస్తుంది తెలుసా? ఏయ్ తెరువురా. வா நைனா தெருவு தெருவு. ఏయ్ ఏయ్ సల్యూట్ మట్టుందా నీకు? వేల ఎంత? నాకే. யாரு வாத்தியார நீ? புச்சகிரியா? శక్తి ఉள்ள దేవుడు కన్నా కొళ్ళకార పసంగ నాకు బాగా తెలుసు. నీకు 2 పేరు నాకు ఒక వేల చేసి పెట్టాలే. என்ன? ఆ కూటొత్తికి నా మాలుంగంతా బాగా తెలుసు. ఇంత అడ్వాన్స్. వైరం చేతికి వచ్చిన తర్వాత బ్యాలెన్స్. పొండే తమ్ముడు సాయంత్రం ఇంటి దగ్గర రా. డబ్బు ఆ? ఆ అంబులెన్స్ లో இருக்கிற డెడ్ బాడీలో డైమండ్స్ ఉంది. డైమండ్స్ కైకి వందా బాకీ. கொஞ்சம் நான் வந்துடுறேன்.
சத்தம் போட்ட குத்திடுவேன். பயப்படாத, திருட வரல, போலீஸ் என்ன விரட்டிட்டு வருது. போலீஸ் எங்களுக்கும் எதிர்தாயா. நாம 2 பேரும் ஒரே ஜாதி தான். நான் படுத்து எழுந்தா காசு, நீ ஓடி ஒளிஞ்சா காசு. யூனிஃபார்ம் போட்ட திருடங்களை விட ஓடி ஒளிர நீ எவ்வளவோ மேலு. கவலைப்படாத, காட்டி கொடுத்துட மாட்டேன். வாயா, சனிக்கிழமை வந்துடக்கூடாத. வெத்தலை குடுறி. என்ன பார்ட்டி இருட்டுல உட்காந்துக்கிற? இந்தா, 1 மாசத்துக்கு நீட்டா தண்ணி அடிச்சுக்கின்னு நிம்மதியா துணுகுன்னு சுத்தலாம். நிம்மதியாவா? வயிறு நிறைய சாப்பிட்டாலும் மனசுன்னு ஒண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்குடா. ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, முடிவே எடுத்துட்டேன். வயிறு மட்டுமே வாழ்க்கல்ல, பாவம் தெரிஞ்சே திருடுறோம். திருட்டுக்கு பசி பட்டினின் காரணம் சொல்லிக்கிறோம். தப்பு, தப்புடா. அது விதி. நம்மால வேற வாழ்க்கைக்கு போக முடியாது. சாகர வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துரு, இப்படித்தானே சொல்ல போற? புடிச்சிட்டு போற போலீஸ்காரனையும் பூட்டி வைக்கிற ஜெயிலையும் மறந்து பொண்டாட்டி புள்ளன்னு கொஞ்சம் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாடுறா. இந்த பார், மாட்டிப்போமேன்ற பயம் இருக்குதே தவிர மனசு மாதிரி வாழணுன்ற ஆசைலாம் நம்மளுக்கு கிடையாதுமா. பயத்துல ஆசையை மறைக்கிற ஓ மனசுலயும் ஈர இருக்கு. திருந்தி வாழணுங்கிற எண்ணம் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு திருட்டுக்கு பின்னாலையும் மாதா கோயில உட்காந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. மன்னிப்பா? நானா? சோகமா, அந்த சிலுவையை திருடி தரேன்னு ஏற்கனவே ஒரு வெள்ளக்காரன் கையில துட்டு வாங்கினேன் நானு. அவனுங்க எப்படா அசர்வானுங்க அதை சுட்டுன்னு ஓடலான்னு நான் பார்த்து நிக்கிறேன். நீ வேற மன்னிப்பு அத்து தின்னு பெஜார் பண்றிய. டேய்,
ஸ்டேஷன் போட்டோ புடிச்சு நம்மள பிக் பாக்கெட் பேமா நின்னு சாப்பா குத்திருக்கானுங்கடா. எப்பறா இவங்க திருந்தி வாழ போற? நீ திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த சமுதாயம் உன்னை வாழ விடாது. இல்ல, நான் வாழ்ந்துருவேன். என்னால வாழ முடியும். வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். மனுஷன்றவன் ஒரு பொண்ணுக்கு புரிச்சுனா புள்ளைக்கு தப்ப நான் வாழ்ந்து முடியணும். இன்னைக்கு பார்த்தல, அவன் கடத்தல்காரனா இருந்தாலும் அவனுக்குன்னு கண்ணீர் வடிக்கிறதுக்கு ஒரு குடும்பம் இருந்தது இல்ல? அதான்டா வாழ்க்கை. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். திருடங்கிட்ட திருடனாவே பழகிட்ட பாத்தியா? கொஞ்ச நாள் பழகி இருந்தாலும் உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன்டா. கல்யாணத்தையாவது சொன்னியே, தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ். கல்யாணம்னு போன மறுநாளே மாட்டிக்கிட்டியே, எப்படிடா கடைசி வரைக்கும் வாழ போற? பஸ்ல பணத்தை அடிச்சது நான் தான். பப்ளிக் ஒன்று அடிச்சதை பார்த்தா இந்த ட்ரெஸ்ல வந்தேன் உன்னை காப்பாத்துறதுக்கு. கல்யாணத்தை முடிச்சிட்டியா? இல்ல, நாளை காலையில் தான் கோயில்ல. இந்த வேணாண்டா, அடிபடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு திருடுற அடிபட்டேன், பயிர் நிறைஞ்சது. இன்னைக்கு திருந்துற போய் அடிபடுறேன், மனசு நிறைஞ்சிருக்கு. சரி, கல்யாணத்துக்கு வந்துரு. வாடா, எங்க வராம இருந்துருவேன்னு பயந்தேன். உனக்காக தான் வெயிட்டிங். சரி வா. ஒரு நிமிஷம். என்னை கட்டிக்க போறவ ஒரு உத்தமமான பொண்ணு. அவ என்ன தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கா. தயவு செய்து என்ன திருடன் காட்டி கொடுத்துறாத. காட்டி கொடுக்குற பழக்கம் எனக்கு இல்லடா. கல்யாண நேரத்துல கஷ்டத்தை சொல்றேன்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீ உன் பொண்டாட்டியோட வருத்தப்படாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்தனா எனக்கு சந்தோஷம் தான். வாழ விட மாட்டாங்க, வாழவே விட மாட்டாங்க. சமுதாயம், சட்டம், போலீஸ்காரங்க, நம்ம கூட சுத்தின பொறுக்கி பசங்க உன்னை சந்தோஷமா வாழ விட மாட்டாங்க. வா போலாம். இதுதான் நான் கட்டிக்க போற பொண்ணு, ஆனந்தவல்லி. இவன் என் ஃப்ரெண்டு பார்த்தசாரதி பாட்சா. வணக்கங்க. இரு, ஐயரை பார்த்துட்டு வந்துடுறேன். பிறந்ததுல இருந்து சொந்தோன்னு யாரையும் பார்த்ததில்ல. பார்த்ததெல்லாம் மாமூல் வாங்குற போலீஸ்காரங்க, மனச கல்லாக்கிக்கிட்டு உடம்ப விக்கிற பொம்பளைங்க. அந்த இருட்டு வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சு. புதுசா கல்யாணம், புருஷன், பிள்ளைங்கன்னு குடும்ப வாழ்க்கைக்கு மனசு ஏங்கிச்சு. இவரை பார்த்தேன், பழகுன, கல்யாணம் படிக்க போறேன். தயவு செஞ்சு என் பழைய வாழ்க்கையை சொல்லி எங்களை பிரிச்சிடாதீங்க. கெட்டு போன ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உத்தமமா நம்பி வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்கட்டும். நல்லா இருமா. நீங்க இப்படி அவருக்கு ஃப்ரெண்ட்? உங்க சந்தேகம் எனக்கு புரியுது. கொள்ளடிக்கிறவன் கோயிலுக்கு போறது இல்லையா? அப்படித்தான். தப்பான எனக்கு நல்ல நண்பன் உன் புருஷன் உத்தமன். மவராசியா இராத்தா. உன் பேர் என்னம்மா? ஆனந்தவல்லி. ஆனந்தமான பேரு. நீங்க ரெண்டு பேரும் ஆயுஸ்புரம் ஒத்துமையா இருக்கணும். நான் வரட்டுமாத்தா? வாரன் தம்பி. இது வீடு தானே? வீடு தான். ஹலோ, யாரது? ஹலோ.
யாரு? டைகர் பாபு, நம்பர் 33, பிள்ளையார் கோயில் தெரு. எது? 33 பிள்ளையார் கோயில் தெரு. இதுதான். ஆனா டைகர் பாபு தான் யாருன்னு தெரியல. இருங்க, வீட்டுக்காரமா கேட்டு சொல்றேன். கேளு கேளு. அம்மா, என்னப்பா? இங்க டைகர் பாபுங்கிறது யாரு? நம்ம விட்ட ஆளுதான். எதுக்கு கேக்குற? இல்ல, இங்க ஒருத்தர் கேட்டாரு, அதுதான். வரமா. இது என்ன? டைகர் பாபு இந்த வீடு தான், வீட்டுக்காரமா சொன்னாங்க. ஐ ஆம் டைகர் பாபு. போதையில விலாசம் மாறி நுழைஞ்சிடக்கூடாதுன்னு விசாரிச்சுக்கிட்டேன். நான் ரொம்ப விவரம். சிகரெட் வச்சிருக்கியா? என்னப்பா தயங்குற? பெரிய மனுஷன் சிகரெட் கேட்கறானேன்னு பாக்குறியா? புகை போடுற விஷயத்துல பகையே கிடையாது. கொடு கொடுப்பா. தேங்க்ஸ்ப்பா, தேங்க்ஸ். குட் நைட். குட் நைட். குடிச்சிட்டு வந்து கடையில இருந்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு வந்தா நாங்க என்னமா பண்றது? போதையில் இருக்க மனுஷன் பொறுமையா இருக்கிறோம். பொறுமையா இல்லைன்னா புடிங்கிடுவீங்களா? நானே அவர் கொண்டு போன பணத்தை எல்லாம் குடிச்சு தீர்த்துட்டாரேன்னு அழுதுகிட்டு இருக்கேன். என்னமோ அதை எடுத்துட்டு போயிட்டாரு, இதை எடுத்து போயிட்டான்னு புழுவுறீங்களே. யோ, சாமி சத்தியமா சொல்றையா, ராத்திரி அவர் வேலையில இருந்து வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட தான் வந்தார். கொண்டு போன சோத்து தூக்கு சட்டியை கூட எங்க போட்டாருன்னு தெரியல. அவ்வளவு பெரிய மனுஷன திருடங்குடன் பேசுறீங்களே. போங்கய்யா. புதுசா? அம்மா எந்த ஆபீஸ்க்கு போறீங்க? வேலைக்கு போறவங்க முதல்ல குளிக்கட்டும், வெட்டியா இருக்குங்க அப்புறமா குளிக்கலாம். புரியுதுல்ல? போங்க. கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி வந்துருவீங்க. வயித்த கலக்குது, வாயா சீக்கிரம். கிழவன் பேப்பர் எடுத்துட்டு உள்ள போனா லேசில வர மாட்டானே. யோ, மத்தவங்க அவசரம் இல்லையா? வாயா வெளிய. புது கொடுத்தேனுமா? ஒன்னமல்ல. பால், ரேஷன் கார்டு, கரண்ட் பில், காய்கறி, இதுக்கெல்லாம் இந்த ஐயா தான் நாடணும். பாலுக்கு போற. பால் ஓடுப்பா. பால் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா. 8 மணிக்கு தான் வருவேன். வரட்டுமா? என்ன இடங்க அது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தே போக மாட்டேங்கிறாங்க. அந்த தடிய தண்ணி இறக்க விட மாட்டேங்கிறான். கிணத்தை சுத்தி எப்ப பார்த்தாலும் நச நசன்னு ஒரே கூட்டம். அந்த தடி பைய வெக்கம் இல்லாம அத்தனை பேருக்கு முன்னால பொண்டாட்டிக்கு புடவை துவச்சு போடுறாங்க. அந்த கிழமை பேப்பரை எடுத்துக்கிட்டு டாய்லெட்டுக்கு போய் உட்கார்ந்தானா விடிஞ்சாதான் வெளியே வருவான் போல இருக்கு. விவஸ்தை கட்ட ஜென்மம். இந்த உண்ணாமலை கிட்ட 5 மணிக்கு பால் கொண்டாடானா 8 மணிக்கு கொண்டாடுறாங்க. திமிரு பிடிச்சவன். வீட்டுக்காரம்மா அடுத்தவங்களை பத்தி அவ்வளவு பேச்சு பேசினாங்க. அவங்க புருஷன் என்னடானா ஊர்ல இருக்கிறத கொள்ளையடிச்சு வீட்டுல வச்சு விக்கிறான். என்ன மனுஷங்க இவங்க? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. புது இடம், புது மனுஷங்க, பழக பழக சரியா போயிடும். நாம தான் பார்த்து நடந்துக்கணும். டேய் குட்டி பையா, சின்ன பையா, இங்க பார், பொம்மை பார். டேய் வாடா. இந்தடா. எங்கடா வைஃப்? உள்ள இருக்கா? வாங்க வாங்க. இந்தம்மா. என்னங்க இது? பிரிச்சு தான் பாரு. நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். மாதா கோவிலில் சிலுவை திருட்டு. அந்த சிலுவையை திருடி தரேன்னு ஏற்கனவே ஒரு வெள்ளக்காரன் கையில துட்டு வாங்கினேன் நான். அவனுங்க எப்படா அசருவானுங்க அதை சுட்டு ஓடலான்னு நான் பார்த்து நிக்கிறேன். இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுத்தா தர்மம், இருக்கிறவங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிறது தப்பு. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு ஆரம்பிச்ச வாழ்க்கை ஆயுசு முழுக்க உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உழைச்சி சம்பாதிக்கணும்னு விரும்புறேன். இது எனக்கு வேண்டாம். என்ன மன்னிச்சிரு. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத புருஷன் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்தா, இத உன் சித்திக்கிட்ட கொடுத்துரு. பாத்தியாமா, பெரிய மனுஷன் ஆயிட்டேன். ஆனந்தவல்லி அக்கா கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? புடவை கூட கொடுத்துருக்காங்க. இந்தா கட்டிக்கமா. எனக்கு எதுக்குப்பா? உன் சித்தி கொடுத்துரு. என் கையால சம்பாரிச்சு உனக்கு புடவை வாங்கி தரமா?
கவலைப்படாத. ஏமா அழுற? முகத்துக்கு முன்னாடி சிலுவை குறி போட்டா பக்தி, முதுகுக்கு பின்னாடி சிலுவையை வச்சா பாரம். கல்யாணங்கிற சுமையை ஏத்திட்டு கர்த்தர் புள்ளங்கிற பிடிப்ப கொடுத்துட்டாரு. சுமக்கிறேன். நீ இருக்கிற தைரியத்துல புருஷன் எழுந்தாரோ இல்லையோ, புள்ள நீ நிமிந்துட்டியே. சந்தோஷப்பா, சந்தோஷம். வாயா. 40 வருஷம் அரசியல் சம்பாத்தியம், 4-5 மாலையும் 7-8 கதர் சட்டையும் தாயா மிச்சம். நீதி நேர்மையெல்லாம் வார்த்தையில இருக்கணும், மனசுல இருக்க கூடாது. இவர் உயிரோட இருந்து வளர்க்க முடியாத இந்த கட்சிய இவர் சாவல வளர்க்கிறான் பாரு. இந்தா புடி, எவ்வளவு பேர் வேணாலும் கூட்டுக்கோ. இன்னைக்கு சிட்டிக்குள்ளார மூல முடுக்குல ஒரு கடை கூட திறந்திருக்க கூடாது. காரு பஸ்ஸுன்னு ஒரு வண்டியும் ஓடக்கூடாது. நம்ம தலைவரோட சாவை பத்தி ஒரு வார்த்தை கூட போடாத இந்த பத்திரிகைக்காரங்களுக்கு நாளைக்கு முழு பக்க செய்தியே நம்ம தலைவரை பத்தியும் நம்ம கட்சியை பத்தி மட்டும்தான் இருக்கணும். புரிஞ்சுதா? నువ్వు కావాలి ఉడుగురు, నే చూసుకుంటా. ఏయ్ రండ్రా. ஏன்டா எல்லாரும் அடிக்கிறீங்க? எதுக்குடா பட்டே மூனிங்க? ఏయ్ తమ్ముడు రారా, మా தலைவர் சச்சி போயாடுறா. இவளோட என்னங்க பேச்ச? நம்ம தலைவரே போட்டாரு. ஏய், வேலைக்கு போக கூடாது, போடா கம்முனு விட்டுக்க. பட்டே மூடிட்டா எங்க வீட்டுல பட்னி தாங்க. கை கால் விளங்காத அப்பா, கல்யாணத்துக்கு காத்து நிக்கிற சித்தி, கஷ்டப்பட்ட குடும்பங்க. 15 ரூபாய் கூலி தான் எங்க குடும்பத்து பசியாத்துது. 100 రూపాయలు ఇస్తా. నా சொல்ற மாதிரி చేస్తావా? 100 ரூபாயா? நான் என்ன செய்யணும்? రేయ్ ఇవరా. இத தலையில ஊத்திக்கின்னு మా தலைவரே போயாரு, இனிமே வாழ்க்கையில என்ன இருக்குதுன்னு போய் கத்து. போனேனா? இவ்வளவுதானா? என் தலைவரே போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னடா வாழ்க்கை?
உள்ள போனதுல இருந்தே இப்படித்தான் கல்லா இருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேரிகா, மேரிகா, ஆனந்த வெளியே வந்திருக்கேன். சாமியில் வந்துட்டானா? அவன் வந்துடுவான். நீ கொடுத்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு எவ்வளவு அழகா வேலைக்கு போன தெரியுமா? எனக்கு தெரியும். சாமியில் வந்துருவான், கண்டிப்பா வந்துருவான். சாமியில் வந்துருவான். அழக்கூடாது என்ன? சாமுவேல் வந்துருவான். படிச்ச பைபிளுக்கும் பண்ண பிரேயருக்கும் பலன் எல்லாம் போயிடுச்சு. புதைக்க வேண்டிய ஜாதி பெத்தவங்க கண்ணுக்கே தெரியாம எரிஞ்சு கரையாயிடுச்சு. சாக வேண்டிய வயசாட சாமுவேலுக்கு எது எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் சாமுவேல் சாவுக்கு நீதான் காரணம். கர்த்தரை வித்த காசு அதுல வாங்கின பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டா போய் சேர்ந்துட்டா. எதையும் பாவன் பார்த்து நீ திருந்தல. இதையும் நீ எப்படி எடுத்துப்ப எனக்கு தெரியாது. மரண நான் திருடு நான் வாழ்ந்திருக்க. கொஞ்சம் மனுஷனா இருந்து யோசிச்சு பாடுறா. இதை உன் சித்திக்கிட்ட கொடுத்துரு. Father. Yes, my child. ஜெபமாலையும் சிலுவைக்குரியுமா இந்த சர்ச்சையை சுத்தி வந்த என் மனசுக்குள்ள ஒரு சங்கடம் இருக்கு. பாவம்னு பயந்து ஓடவும் முடியல. வாழ்த்துங்கன்னு வாய் விட்டு கேட்கவும் முடியல. ஹலோ, உன்னை எப்படி கூப்பிடுறது எப்படி கும்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்ச ரீசன்ட்டா அலோன்னுவேன். உன்னை எனக்கு பிடிச்சிக்குது. இன்னும் பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிருவியாம? இப்ப நான் பாவி. இவ்வளவு நாளா துட்டுக்குதேன்னு தண்ணி அடிச்சுட்டு மஜா பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்குதான் துக்கத்துல அடிச்சுக்கிறேன். காசு கொடுத்தானேன்னு கடவுள் கூட பார்க்காம உன் மேலே கைய வச்சேன்ல. அனுபவிச்சிட்டேன். அந்த சாமுவேல் பையன் செத்தது என் மனச பேஜார் பண்ணிருச்சு. அதே புடவைய உன்னை வித்த துட்ல வாங்கி வந்தா அதே புடவைய அந்த பொண்ணு சுத்தின்னு வந்து நின்னவ பார்த்தது என் மனசு பகீர்னுச்சியா. எங்க அந்த சாமுவேல் பையன் மாதிரி அந்த பொண்ணு எரிஞ்சு சாம்பலாயிடுமோன்னு நினைச்சுதான் என் புடவைய புடிச்சு ஊருவிட்டேன். என்ன மன்னிச்சிருவாரு. மன்னிக்கிறதுக்கு கடவுள் இருக்கிறார்னு மறுபடியும் தவறு செய்யக்கூடாது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. வாயில விரல வைக்கிற நல்ல பிள்ளை இல்ல. வணக்கங்க. யாருங்க? சோப்பு சீப்பு பேஸ்ட் எல்லாம் இருக்குங்க. கடையை விட கம்மியான விலையில விக்கிறோங்க. எவ்வளவு கம்மியா விக்கிற? 10% சார். வா, ஸ்கூலுக்கு போலாம், நேரம் ஆச்சு.
என்னடா இது புது வேஷம்? நான் முன்ன மாதிரி இல்ல சார், இப்ப ரொம்ப மாறிட்டேன் சார். மாறிட்டேன்னா திருந்துட்டியா? ஆமா சார். பணம் இருந்தா திருந்துட்டான்பீங்க, பசி எடுத்தா திருடிட்டான்பீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன டேய், எவ்வளவு வச்சுனுக்குற? ஏய் இங்க வா, வெளியே போடா, வெளியே போங்க, போடா வெளியேனா. முழிக்கிற முழிய பாரு. இந்தா இப்படி உள்ள வை. இன்னும் 3 மாசத்துக்கு சோப்பு இப்புன்னு கேட்டா பிஞ்சு புறம் பிஞ்சு ஜாகிரத. இத பாருங்க அண்ணா, இது 25வது இடம். சாப்பிடுறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். வேற எதுக்காவது திறந்து வச்சே அவ்வளவுதான். குழந்தை, புது குடுத்தனம் வந்திருக்கீங்களா? இங்க வாம்மா. என்ன தாத்தா? வாம்மா வா. உன் பேர் என்ன? ஷாமலா. ஷியாமலா, வெரி குட். எந்த கிளாஸ் படிக்கிற? 5th ஸ்டாண்டர்ட். வெரி வெரி குட். குழந்தை, புது ட்ரெஸ்ஸா? ஆமா. இந்த ட்ரெஸ்ல ஸ்மார்ட்டா இருக்க. தேங்க்ஸ் தாத்தா. இந்த தாத்தா உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. ஏன்? உங்களுக்கு தான் முடியலையே. யாரு? உங்க அப்பாவா? ஆமா. குழந்தை சமத்தா பேசுற. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கட்டுமே. ஓய், நீரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஓய், சபலத்துல இப்படி தடவி தடவியே உமக்கு தலையில முடியலாம் போச்சு. வயசான காலத்துல இப்படி ஒரு அல்ப புத்தியா? ஐயோ, போயிடுத்து, எல்லாம் போயிடுத்து. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உம தலையில இருக்கிற 2 முடியை பிச்சறிஞ்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வாமா. ஏன் இப்படி கத்துறே? இனிமே வாயை திறந்தீங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். சரியான வெங்கல தொண்டக்காரனா இருக்கானே, இப்படியும் தெரிஞ்சிருந்தா நான் வீடே விட்டுருக்க மாட்டேன். இந்த பாரு, அக்கம் பக்கம் ஆளுங்க இருக்காங்க. கொஞ்சம் என் கண்ணு ரொம்ப நல்லா பண்ணம்மா. ஆனந்தவல்லி, ஆனந்தவல்லி, ஆனந்தவல்லி. ஆனந்தவள்ளி ஆனந்தவள்ளின்னு கோர்ட்ல கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டியே, என்ன விஷயம்? கூப்பிட்டேன். ஆமா கூப்பிட்டேன். கோர்ட்ல தான் ஆனந்தவள்ளி ஆனந்தவள்ளின்னு கூப்பிட்டேன். எதுக்கு? ஒரு விபச்சார வழக்குக்காக கோர்ட்டுக்கு வந்திருந்தா, அப்பதான் கூப்பிட்டேன். பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே. கண்டவுடன் காதலே கொண்டாளின் மீதிலே, பெண்டாட்டியாகிடும் நாள் எப்போதே, பெண்டாட்டியாகிடும் நாள் எப்போதே. திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினமும் துடிக்கிறேன், திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினமும் துடிக்கிறேன். தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே. தினம் வீட்டுல உழைக்கிறோம், ஒரே ஒரு நாளைக்கு வெளியில உழைக்கலாமே தான். தப்பு இல்லையே. கோயில்ல பார்த்தேன்னு சொல்ற, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோ. நீ பிறந்ததாமா என்ன மாதிரி அசிங்கம் பிடிச்ச ஒருத்தி வயித்துல வளர்ந்தது ரொம்ப சுத்தம்மா, ரொம்ப சுத்தம். உனக்கு சீதனம்னு சேர்த்து வச்சது அசிங்கமான பேரு, 5-6 போலீஸ் கேஸ். எங்களை மன்னிச்சிரு, மறந்துரு. புருஷன் தானே நம்பி பிறந்த வயித்தையும் சொல்லாத, வளர்ந்த இடத்தையும் சொல்லாத. ஆம்பளை மனசு 1000 சந்தேகப்படும். அந்த ஆண்டவனே அக்னி பரீட்சை வச்சான். இந்த ஆம்பளைங்க மனசு ரொம்ப சாதாரணமா, ரொம்ப சாதாரணம். சொல்ல மாட்டேன், எதையும் சொல்ல மாட்டேன். என்னங்க? நீ எங்கம்மா இங்க? கோயிலுக்கு போறேன். வழியில உங்களை பார்த்துட்டு வந்தேன். மனசு சரியில்லை. அரவிந்த் ஏதோ திட்டினானா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நான் வளர்ந்த இடம் தெரிஞ்சு போச்சு. ஆம்பளைங்க பாக்குற பார்வையே சரியில்லை.
அசிங்க அசிங்கமா நடந்துக்கிறாங்க. அரவிந்துக்கு தெரியுமா? தெரியாது, தெரியக்கூடாது. எங்க அவருக்கு என் பழைய வாழ்க்கை தெரிஞ்சு புள்ள புருஷங்கிற புது வாழ்க்கை பறி போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். அடிதடிங்கிற திருட்டு பொழப்ப மறந்து இன்னைக்கு நியாயமா நல்லவனா இருக்கனா உங்களை பார்த்துதான், நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கையை பார்த்துதான். அந்த வாழ்க்கை பறிப்போக விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். தைரியமா போயிட்டு வா. తెలియలేదు. కొండయ్య, గుంటూరు కొండయ్యరా. ఆరన కాయం, ఆరాద మనసు. కనుక ఇంకా తీరలేదురా. రారా. பழைய பாச்சா இல்ல, அடிதடி எல்லாம் விட்டேன். இப்போ உழைச்சு சம்பாதிக்கிறேன். வேணா, இந்த மாதிரி சொன்னா கேளு. இப்போ நிம்மதியாகிறேன். నాకు నెమ్మదిగా లేదేరా. வேணா, விட்டுரு. కాలుకి కాల్ నాకు కావాలి.
ம். பொழைச்சிட்டானா? எஸ் சார். சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் எவனும் வரலையா? நோ சார். ஏன் நீங்க விசாரிக்கல? இல்ல. ஏய், நோ. இது போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு விசாரிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் அன்பா தான் நடந்துக்கணும். அன்பாவா? எப்படி எப்படி எப்படி? தம்பி, உனக்கு சொந்தக்காரங்கன்னு யாராவது இருக்காங்களா? சொல்லுப்பா. ம், சொல்லு. நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ்காரன் சொல்லிக்கவே உங்களுக்கு வெக்கமா இல்ல? பட்டப்பகல்ல நடு ரோட்ல ஒருத்தனை குத்தி போட்டு போயிருக்காருங்க. குத்தினவ யாரு என்னன்னு இது வரைக்கும் உங்களால கண்டுபிடிக்க முடியல இல்ல? லோக், 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள குற்றவாளி யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, எல்லாரும் யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு வீட்டை பார்த்து போங்க ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா? சார். வேலை செய்றீங்களா இல்ல வீட்டுல படுத்துங்கறீங்களா? அங்க ஐஜி காட்டு கத்துறாரு. ச்சே, பெரிய தலைவலியா போச்சு. யாரு அந்த பாச்சா? திருட்டு பசங்க சார். திருட்டு பைய கூட கத்தி குத்துப்பட்டா பெரிய தியாகி ஆயிடுவான் போல இருக்கு. இங்க பாரு, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எவனையாவது அரெஸ்ட் பண்ணல, உனக்கு டியூட்டியே தண்ணி இல்லாத காட்டுக்குள்ளதான். பி கேர்ஃபுல். எஸ் சார். யோ, என்னையா மயிர புடுங்குறீங்க? சும்மா மாமூல் காசுல மல்லிப்பூ வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பக்கத்துல அனுச்சி படுத்து தூங்கினா போதாதியா கதவு சாத்திங்கன்னு? என்ன பார்த்து அந்த ஆள் என்ன கத்துக்கத்துறான்னு தெரியுமா? தேவையா? தண்ணி இல்லாத காட்டுக்கு என்ன மாத்திருன்றாயா? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சாயங்காலம் 6 மணிக்குள்ள அந்த பாச்சா சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து லாக்கப்ல வைக்கல நல்லா இருக்காது. பி கேர்ஃபுல். ஆமா. எஸ் சார். போ. நிறுத்தியா வண்டிய? ஏறா வண்டியில. சார் சார் நான் முன்னமர இல்ல சார். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். சார் சார் என் குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே சார். கீழ வர, ஏறா வண்டியில. சார் நான் சொல்றத கேளுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் என்ன விட்டுருங்க சார். பாத்துட்டு தெரியல நானே. என்ன விட்டுருங்க சார். சார் கொஞ்சம் தள்ளியா ஓடுங்க கான்ஸ்டபிள். சார் சார் 4 பேர் முட்டி முட்டி கட்டறவங்க ஊர்ல சார் என்ன விட்டுருங்க வரலாம். சார். சார் என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். சார் சார் வெளிய என் வண்டியா? வீட்ல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க சார். சார் என் பொண்டாட்டி காத்துட்டு இருப்பாங்க சார். சார் பாச்சாவை குத்துங்க நீதானே? சார் நான் பங்கு போட்டதுல தகராறா? சார் இப்ப நான் அவங்க கூட இல்ல சார். பாருங்க சார், குழந்தைக்கு பொம்மை கூட வாங்கிட்டு போறேன் சார். கல்யாணம் ஆயிடுச்சு சார். சார் 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 நான் ஒண்ணும் பண்ணல சார். சார் என்ன விட்டுருங்க சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார் 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 என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ் சார். சார் 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 எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார். சார் பாஜா பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சார் please சார், என்னை விட்டுருங்க சார். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். சார் எனக்கு குழந்தை இருக்கு சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் என்ன விட்டுருங்க சார். சார் உங்களை சார் 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 உங்க கால்ல விழுந்து கேட்கறேன் சார். ப்ளீஸ் சார். சார் என்ன விட்டுருங்க சார். சார் நியாயமா கேட்ட சொல்ல மாட்டீங்க. கட்டாண்டா சொல்றீங்க நீங்க. ஏய் குச்சி கட்டணும் அவனை. ஏய் போலீஸ் அடி ஒண்ணு உனக்கு புதுசு இல்லடா, பழக்கப்பட்டதுதான். இந்த பூனைக்கண்ணன் கிட்ட அடி வாங்கினது இல்லல்ல? நல்ல குழந்தைல அப்பா வரும்போது பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. 6 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொன்னார். இன்னும் காணோம். ஐயோ, என்ன பண்ண? உண்ணாமல கொஞ்சம் பால் பவுடர் வாங்கிட்டு வந்துடுறியா? பால் பவுடர் மட்டுமா இல்ல பாப்பாவும் வேணுமா? பொறுக்கி. குழந்தை இன்னைக்கு எல்லாமே எனக்கு இவ்வளவு
ஏங்க ஒரு அமுல் மில்க் பவுடர் கொடுங்க. இந்தாமா. ஏய் வா. நீ இல்ல நீ. அதெல்லாம் வராது. அதாண்ட வச்சுக்காத. நான் யார் தெரியுமா? பூனக்கண்ண இன்ஸ்பெக்டர். நீ யாரா இருந்தா எனக்கு இன்னாயா? ஸ்டார் குத்துன ஆபீசர்ல இருந்து சட்டம் போடுற மந்திரி வரைக்கும் சைலண்டா வந்து போயிருக்கிறான். நீ என்னடானா பூனை புலின்னு புளிப்ப கட்டிக்கிறிய. வர்றதே ஓசி, வந்ததை இட்டுக்குன்னு போவியா? இல்ல நான் வந்து நடு ரோடு 4 பேர் பாக்குறாங்க. கைப்படாம கௌரவமா வந்துட்டுன்னா உனக்கு நல்லது. இல்ல குழந்தைய வீட்டுல பூட்டி வச்சுட்டு 10 நிமிஷம் விசாரிச்சு அனுப்பிச்சுடுறேன். வா வாடே. எதிர்த்து பேசின அடிச்சு ஏத்துவீங்க தெரியும். போலீஸ் புத்தி நல்லா தெரியும். வேடிக்கை பாக்குற கூட்டத்துக்கு பயந்து அழாம அடம் பிடிக்காம அமைதியா வந்துட்டு இப்ப நான் தேசக்கண்ண அக்கா வீட்டுல இல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை இருக்கு. குழந்தைய தனியா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்க. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்ன விட்டுருங்க. உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். வேண்டாம். என் குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவரு வந்து நான் இல்லாட்டி என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ப்ளீஸ். Shit.
வாடி. என்ன நல்லா இருக்கிறியா? வணக்கம். என்னய்யா புசுக்குன்னு நம்ம பிள்ளைங்கள புடிச்சு போட்டின்னு வந்தீங்களா? தேசக்கணக்கா எம்மா கோவத்துல இருக்குது தெரியுமா? அது கையில வச்சுக்காத, அது பொல்லாத பஜாரி. உனக்கு கட்டுற கப்பத்தை கோட்ல கட்டிடலான்னு 4 ஆளை வச்சு உன்னை தீர்த்து கட்டிடும், ஜாக்கிரதை. இந்தாயா வாங்கடி. ஏன் கண்ணு உள்ள யாரும் கிட்ட வந்தது? ஏயா இவளுங்க தான் பஸ் ஸ்டாண்டு லோல் பண்றாளுங்க, புடிச்சின்னு வந்த நியாயம். இந்த பொண்ணு பாவையா, எங்களோட வளர்ந்ததே தவிர எங்க வாழ்க்கை வாழலையா? புடிச்சின்னு வந்த அழுவாத கண்ணு, என் கண்ணு. உன் வீட்டுக்காரர் நல்லகிறாரா? புள்ள பெத்துக்கணும்னு கேள்விப்பட்டேன். பொண்ணா புள்ளையா? பையன். அவனை பார்க்கணும். போ கண்ணு, போய் பாரு. ஏந்திரி கண்ணு, ஏந்திரி. போமா. அந்த பொண்ணை ஓடியா, நீ போகணு. சார், நீங்க போதையில போட்டு அடிச்சீங்களே, அவன் புடுவான் போலக்குது. ஸ்டேஷன்ல மண்டே கிண்டே போட்டு வச்சானா பேஜாரா புடும். இப்பெல்லாம் ஆகும்னா பப்ளிக் வந்து போலீஸ பொழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேணாம் சார், விட்டுலாம் அவனை, வெளியில விட்டுலாம் சார் அவனை. குழம்பாத, அனுப்பு. அட அனுப்பியா வெளிய பாரி வச்சுக்கிறான். டேய், ஐயா உன்னை போக சொல்லிட்டாரு, போடா. இன்னைக்கு இவங்களுக்கு செய்யறது நாளைக்கு நமக்கு. நாம வாழணும், 60 வயசு வரைக்கும் வாழணும். அதுக்கு மேலேயும் அதுக்கும் மேலேயும் சந்தோஷமா வாழணும். அதுக்காகத்தான் சாமிக்கு வச்சிருந்த காசை எடுத்து இவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சேன்.
என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சாயங்காலம் 6 மணிக்குள்ள அந்த பாட்சா சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து லாக்அப்ல வைக்கல நல்லா இருக்காது. பி கேர்ஃபுல். ஆமா. எஸ் சார். காவலிலிருந்து தப்பிக்க முயன்ற குற்றவாளி சுட்டுக் கொலை. பழைய கேடி பாட்சாவை நடுரோட்டில் குத்தியவனை இன்று காலை கோர்ட்டில் ஆஜர் செய்ய இன்ஸ்பெக்டர் விஜய் காவல் நிலையத்திலிருந்து அரவிந்தை வெளியே அழைத்து வரும் பொழுது அரவிந்த் இன்ஸ்பெக்டர் விஜயை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றிருக்கிறார். கடமை தவறாத இன்ஸ்பெக்டர் விஜய் நீதியை நிலைநாட்ட அவரை அதே இடத்தில் சுட்டிருக்கிறார். இந்த வீரத்தை பாராட்டி தமிழக அரசு அவருக்கு வீரப்பதக்கம் வழங்கும் என அறிவித்துள்ளது. காவலில் இருந்து தப்பிக்க முயன்ற குற்றவாளி அரவிந்த் சுட்டுக் கொலை. பழைய கேடி பாட்சாவை நடு ரோட்டில் கத்தியால் குத்தியவனை இன்று காலை கோர்ட்டில் ஆஜர் செய்ய இன்ஸ்பெக்டர் விஜய் காவல் நிலையத்திலிருந்து அரவிந்தை வெளியே அழைத்து வரும்போது அரவிந்த் இன்ஸ்பெக்டர் விஜயை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றிருக்கிறார். கொள்ளடிக்கிற ஜாதி, பொண்டாட்டி உடம்ப விக்கிற ஜாதி, நல்ல ஜோடி சேர்ந்தாங்க. இவங்க இப்படி இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த ஏரியாவுல இருக்க கூடாது. எப்படியாவது காலி பண்ண வச்சிருங்க. இல்லன்னா காலி பசங்க எங்க வீட்டு கதை தட்டிடுவானுங்க. நீதானா? முன்னாடியே தெரியுமா? தெரியும். மாவாவது நேத்து ராத்திரி பூரா என் கஸ்டடியில இருந்தாயவோ. பேப்பர்ல வந்திருக்கே, அது இவளோட புருஷன் தான். யாரு? அரவிந்த் உன் புருஷனா? நேத்து நம்ம கையில மாட்டீங்கன்னு செம வாங்கினாண்டே. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் குடும்பம் நடத்தணும், குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை வரலாமாடி? திருடணும் திருந்திட்டா என்ன மாதிரி போலீஸ்காரனுங்க பூவாக்கு எங்க போகணுங்க? 4 நல்ல குடுத்தன இருக்க இடத்துல உனக்கு ரெடி வேலைங்க. கிளம்பு கிளம்புடே. வேஷம் போற ஆளுங்க என்னடே கூப்பிட்டே இருக்கிற உட்காந்து ராங் காட்டுனுக்குற? மாடி ஒப்பாரி வைக்காதவா? போலீஸ்காரங்க வேலை காட்டுறேன்.
வந்துட்டானுங்க பாரு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்பு, வாழ விட மாட்டாங்க. திருநா வாழ விட மாட்டாங்க, திருநீ வாழ விட மாட்டாங்க. என்ன அப்பா அம்மா நலுங்க? அவன் திருநீ வாழ நினைச்சா தப்பாயா? சொல்லியா தப்பாயா? திருடன் போட்டோ பிடிச்சு மாற்ற போலீஸ் என்னைக்காவது இவன் திருந்தவன் போட்டோ பிடிச்சு மாட்டிருக்கா? திருந்தி வாழுன்னு சொல்றீங்களே, இந்த மாதிரி போலீஸ்காரங்க இருக்க வரைக்கும் எப்படி திருந்தி வாழுறது? போயா. திருந்த வேண்டியது இவன மாதிரி திருடனோ என்ன மாதிரி புரோக்கரோ இல்ல, உங்கள மாதிரி போலீஸ்காரங்க தான்யா. நானாவது 10 பொண்ணுங்களை வச்சு பொழப்பு நடத்துறேன், ஆனா உங்கள மாதிரி போலீஸ்காரங்க எங்கள மாதிரி 10 புரோக்கரங்களை வச்சு தானே பொழப்பு நடத்துறீங்க. தூ. இந்த ஒரு போலீஸ்காரனை வச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே எடை போடாதீங்க. இதே பூனக்கண்ண இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ண இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் எஸ்பி சௌத்ரி, டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன், டிஎஸ்பி தீனதயாள், இன்ஸ்பெக்டர் சங்கரபாண்டியன் எல்லாரும் ஒர்க் பண்ணிருக்காங்க.